அண்மை செய்தி தாவேக இரண்டாவது மாநில மாநாட்டை முன்னிட்டு தொண்டர்களுக்கு தாவேக தலைவர் விஜய் கடிதம் அனுப்பியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தாவேக தான் முதன்மை சக்தி எனவும் கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெரி. வணக்கம். அந்த கடிதத்துல தாவேக தலைவர் விஜய் என்னவெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்? முழு விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு இந்த மாதம் 25ஆம் தேதி நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில போலீசார் அனுமதி தராத பொழுது 21ஆம் தேதி நடத்த மீண்டும் திட்டமிட்டிருந்தனர். இந்த நிலையில நேற்று தான் போலீசார் உரிய கடிதத்தை கொடுத்திருந்தார்கள் மாநாட்டை நடத்தி கொள்வதற்கு. இந்த நிலையில் தான் தொண்டர்களுக்கு மாநாட்டு தொடர்பான ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். இந்த கடிதத்துல நம்மோடு அரசியல் பயணத்துல அடுத்தடுத்த கட்டங்களை தாண்டி வரோம். இடையில எத்தனை சவால்கள் நெருக்கடிகள் வந்தாலும் எல்லாத்தையும் மக்கள் சக்தியோட, அதாவது உங்கள் ஆதரவால கடவுளோட அருளால கடந்து வந்துகிட்டே இருக்கோம். வர்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு நாம முழு வீச்சுல தயாராகிட்டு வரோம். இந்த சூழல்ல நம்மோட இரண்டாவது மாநில மாநாட்டை ஆகஸ்ட் 21 வியாழக்கிழமை மதுரை பாரப்பட்டியில நாம நடத்த இருக்கிறோம். இது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். முத்தமிழையும் சங்கம் வச்சு வளர்த்த மதுரையும் நம்ம கொள்கை எதிரியும் அரசியல் எதிரியும் சமரசமே இல்லாம எதிர்த்து நின்று ஜனநாயக போர்ல அவங்களை வென்று தமிழ்நாட்டு மக்களுக்கான நல்லாட்சிய நிறுவுவதே நம்ம குறிக்கோள் என்கிற நிலைப்பாட்டை உறுதி செய்யறதுதான் இந்த மாநாடு. அதனாலதான் வைகை மண்ணில் நடக்கும் இந்த மாநாடு வாகை சீரும் வரலாறு திரும்புகிறது. வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற தேர்தல் அரசியல் மைய கருத்தை முன்வச்சு நடத்த இருக்குதுன்னு உங்களோட பகிர்ந்துக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. மாநிலம் அதிர தமிழ்நாட்டு தயாராகுவோம். மாற்று சக்தி நாம் அன்று, முதன்மை சக்தி நாம் என்பதை உலகிற்கு மீண்டும் உணர்த்துவோம். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், தோழமையுடன் விஜய் என்று இந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்.